கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவின் சாயலில் வளர வேண்டும். இன்றைய தியான வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். தியானம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதென்று பாருங்கள். இந்த உலகிலே மனிதர்கள் தாங்கள் இன்னாரைப் போல கல்வி கற்க வேண்டும், அந்த தலைவரைப் போல வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொள்வார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் இன்னாரைப் போல பெரியவர்களாக வர வேண்டும் என்று விரும்புவார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். மனித குலம் நித்திய மரணத்தினின்று மீட்படையும்படி தம்முடைய ஒரே பேறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அநேகர் குமாரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தாயின் கருவிலிருந்து நம்மை வேறு பிரித்தவர் நம்மை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எனவே நாம் கிறிஸ்துவின் சாயலிலே வளர வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்யாமல் இருக்கிறார்கள் என்று அவர்களின் வாழ்க்கையின் நடைமுறைகளை பார்த்து அவர்களை குறித்து விமர்சித்து காலத்தை விரயமாக்காதபடிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மையையே சிந்தித்து அதையே நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். தேவ ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். மேன்மையானவைகளை நாடி தேடும்படி என்னை அழைத்த தேவனே, மற்றவர்களின் தீமையான செயல்களை பார்த்து சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவின் சாயலிலே நான் வளர எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.